Hey guys, welcome back to our YouTube channel. நான் உங்கள் ஆரோன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம சேனல் ரைடர் ஸ்டோரி. என்னது ரைடர் ஸ்டோரியா? எப்படா நேம் மாற்றினேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒரு சில பல மாற்றினேன். அது என்ன மாற்றினேன், எதுக்காக மாற்றினேன் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம ரைடர் ஸ்டோரியில் ரீசெண்டாக 2-3 மோட்டோ விளாக் ட்ரை பண்ணோம். அது நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காமல் ஐகார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதில் வந்து நாங்கள் எப்படி வீடியோ எடுத்தோம்னா, பில்லியன் சீட்டில் ஃப்ரெண்டு இல்லைன்னா நான் உட்காந்து மொபைலை வச்சு பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அப்படி இப்படி எடுத்தோம். பட் இருந்தாலும் ஓகே, ஓரளவு நீட்டாக கிளியராக வந்துச்சு. ஆனால் மோட்டோ விளாகுக்கு நமக்கு முக்கியமாக தேவை ஒரு ஆக்ஷன் கேமரா. சரி, ஒரு நல்ல ஆக்ஷன் கேமரா ஒரு நல்ல பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாம் GoPro 9 அப்படி நிறைய சொன்னாங்க. பட்டு அதெல்லாம் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. சரி, அச்சு பூச்சி 2-3 இதெல்லாம் தொலைவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம். ஸோ நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தனை கண்டுபிடிச்சி இப்போ ஒருத்தனை இறக்கியிருக்கோம். அவனை தான் அன்பாக்ஸ் பண்ணி அவன் எப்படி அசுரத்தனமாக ஏதாவது வீடியோஸை ஷூட் பண்ணுறானா இல்லை டம்மி பாபா மாதிரி மொக்கையாக போகிறானான்னு தெரில. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்டர்னல் மைக் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி சார்ஜர், ஓகேவா, இது வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் இது எதுக்கு வாங்கியிருக்கேன்னு எனக்கே தெரில, பட் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு, சரி நானும் இது வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3-வே மோனோபாட் ஸ்டாண்டு. நெக்ஸ்ட்டு தான் நம்ம சொன்ன அந்த நம்ம மவனை இறக்கியிருக்கோம். வாடா மவனே, இந்த அவன் பார்த்துக்கோங்க, Sj6 லெஜண்ட். இதுதான் மோஸ்ட்லி எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 சம்திங் ரேஞ்சில் வருது. ஸ்டார்டிங் யூடியூபர்ஸ் வந்து மோட்டோ விளாகர்ஸ் இது வந்து ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். பட் நான் இப்போ இதை தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். Living life every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just keep buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. What's wrong with me? I just feel weight pushing on my chest and it squeezes till I suffocate. Better change my mindset, meditate. It's pretty cool that I'm alive and have better days. I could walk, see, hear, I should celebrate. Think I could change my mind, maybe elevate. Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Yeah, all I need are some better days. Cause all I want, and I pray, I believe in the better days. I'm kinda stuck between a rock and a hard place. Do I work hard or live at my pace? You're only young once, yeah that's all great, but I also want a future where I'm okay. Living life is doing lots of cocaine. Wait no, it's living with no shame. Wait no, it's sleeping in on Sundays. I guess it's different for each of us and that's okay. Well I just wanna be happy. How to get there? Glad that you asked me. I think it's different for everyone. அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட கேமரா, பார்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. உள்ளேயே பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பேட்ரி தான் இருக்குது. அடிஷ்னலாக பேட்ரி வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட என்னென்ன ஐட்டம்ஸ் இன்க்ளூடாக வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, மவுண்ட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கருடு மவுண்ட்டு, அப்புறம் ஃப்ளாட் மவுண்ட் எல்லாம் இருக்குது. எக்கச்சக்கமாகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3M ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க, USB கேபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலட்டன் கேஸ் கொடுத்துருக்காங்க. பைசைக்கிள் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் அடாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னு தெரில, நான் கொடுத்துருக்கானுங்க, சும்மா வச்சுப்போம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்கு வந்து இது பேர் என்னதுடா, வாட்டர் ப்ரூஃப் கேஸ், டக்குன்னு மறந்து போச்சு. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இது இன்னொரு பேக்கில் இது போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் வந்திருக்கு. இதுக்கு எதுக்கு 10,000 வாங்கினானுங்க தான் எனக்கு தெரில. ஒரு எக்ஸ்டர்னல் மைக் கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ரி கிடையாது, ஒரு சார்ஜர் பண்ணுறதுக்கு அந்த பேட்ரி சார்ஜர் கூட கிடையாது. எதுக்கு இவ்வளோ கொடுத்தானுங்கன்னு ரேட் எதுக்கு இவ்வளோ இருக்குதுன்னு தான் தெரில. இவனுங்க 10,000 கொடுத்த பொருள் சத்தியமாக பத்தாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 or 4,000 போட்டு இன்னும் ஆக்சசரிஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். அதில் நான் என்ன வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, இந்த Sj6ஓட எக்ஸ்டர்னல் மைக் ஒன்று. பட் ஆனால் இதை பற்றி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. அது நமக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. நம்ம ட்ரை பண்ணி பார்த்து ஒருவேளை அந்த இஷ்யூ நமக்கும் வந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு சொல்யூஷனும் இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரியோட சார்ஜரு ப்ளஸ் அதோட யூஎஸ்பி கேபிள் இருக்குது. பட் 2 பேட்ரி போடலாம். ஆனால் இருக்கிறது ஒரு பேட்ரி என்ன பண்ணுவோன்னு தெரில. இன்னொரு பேட்ரி வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக 2 பேட்ரி வரும்னு நினச்சேன், ஒரு பேட்ரி தான் வந்திருக்குது. நெக்ஸ்ட் வாங்க நம்ம கேமரா எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதை பார்த்துருவோம். இது வந்து பவர் பட்டனு, கீழே செட்டிங்ஸ் பட்டனு, மேலே வந்து வீடியோ கேப்சர் ஐ திங்க் நினைக்கிறேன் அது இருக்குது. பின்னாடி எல்சிடி 2 இன்ச்சு டிஸ்பிளே, முன்னாடி ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து லுக் ஸ்மார்ட். இமேஜ் சைஸ், குவாலிட்டி, ஷார்ப்னஸ், ஒயிட் பேலன்ஸ், கலர், ஐஎஸ்ஓ அப்பா ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே தெரியாது. அதை மெனு கார்டை படித்து பார்த்தா தான் தெரியும். சாரி ஐயோ செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு. இப்போ இந்த கேமரா வந்து நம்ம கேமராமேன்கிட்ட கொடுக்குறேன். ப்ரோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க ப்ரோ. யூஸ் பண்ணுறது சத்தியமாக எனக்கு தெரியாது கைஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா பேர் மறந்து போச்சு, பார்த்துக்கிறேன். 3-வே மோனோபாட் ஸ்டாண்ட் ஆர் மினி ட்ரைபாட்னு போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக அவங்களே அமேசான்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் அது வாங்குற மாதிரி இருந்தால் இதையும் வாங்கிக்கோங்கடா அப்படின்னு சொன்னானுங்க. சரி என்ன பண்ணி தொலைது, நமக்கு வந்து இந்த கேமராவை கையில் பிடிச்சிட்டு தூக்கிட்டு போக முடியாதுல்ல. சரி அப்படியே இதை வாங்கினா அப்படியே கையில் பிடிச்சி தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லி இதையும் வாங்கியாச்சு. பட் இது எப்படி ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறதுனே தெரில. அங்கங்கே லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, டைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு திரும்பவே மாட்டேங்குது. இதுக்குன்னு ஒரு மேனுவல் கொடுத்துருந்தா பரவாயில்ல, மேனுவலே இல்லை. திரும்பிடுச்சு. யா இப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கேமராவோட இது பின் ஃபிட் பண்ணிட்டு இங்கே வச்சிட்டோம்னா அப்படியே வச்சு இப்படி ஸ்டாண்ட் மாதிரி அப்படி வச்சு பேசிக்கலாம். ஓகே பேசிக்கலாம். இல்லை நம்ம அப்படி வேணாம், நம்ம கொண்டு போகிறோன்னா இப்படி வச்சு பேசிட்டு போகலாம். வீலாக் எடுக்க கரெக்டாக இருக்கும். ஹோப் யூ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் நம்ம ரைடர் ஸ்டோரி இருக்க எல்லா ஸ்டோரிஸும் போய் பாருங்கள். எல்லாம் குட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் ஸ்டே டியூன்ட். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.